Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சௌந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை அத்தியாயம் 30. அந்த பிளாக்மெயில் குரல் மீராவை உரையச் செய்துவிட்டது. மீரா சற்று ஸ்தம்பித்திட அவளது கையில் இருந்த ஃபோனை சுதர்சன் வாங்கி பேசத் தொடங்கினான். ஹலோ, யார் பேசுறது? நீ யாருப்பா புதுசா? அத்தை முதல்ல சொல்லு. நான் யாராக இருந்தால் உனக்கல. ஃபோனில் என்ன சொல்கிறேன்? எங்கள் மீராவால் பேச முடியல. நாங்கள் என்ன குழந்தைய கொலையாக செஞ்சுட்டு பேச முடியாமல் போக, குழந்த பத்திரமா நல்லாவே இருக்குது. பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டோமா நல்லா தூங்கவும் செய்யுது. அட பாவிகளா, குழந்தை அப்போ உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமாம், 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. பிளாக்மெயிலா? நீ இங்கிலீஷில் என்ன வேணா சொல்லிட்டு போ. எனக்கு தேவை 10 லட்சம். அப்பால் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, இந்த செல்ஃபோனை வச்சு கண்டுபிடிக்கிற ஜாலியெல்லாம் வேண்டாம். இப்போ மொட்டை மாடியில் நின்று பேசுகிறதுலேருந்து எல்லாம் எனக்கு தெரியும். நீ தப்பாக எது பண்ணாலும் சரி, குழந்தைக்கு தான் அது ஆபத்து. நான் உன்னோண்ட 10 கோடி கொடு, 100 கோடி கொடுன்னெல்லாம் கேட்கல. 10 லட்சங்கிறது பிஸ்தாத்து காசை நான் கேட்டிருக்கேன். இப்போல்லாம் 50, 100க்கு மட்டுமில்லை, 500, 1000க்கு மதிப்பில்லை. அதான் கவர்மெண்ட்டே அதையெல்லாம் ஒழிச்சிடுச்சே. நான் கேட்குற 10 லட்சங்கிறது எனக்கு ஒரு வருஷத்துக்கு கூட வராது. அப்புறம் நான் இன்னொரு களவாணித்தனம் தான் பண்ணணும். என்னோட லட்சம் கொடுக்குற? நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா? தப்பு தான், எனக்கு வேறு வழி தெரியல சார். யார் சார் இங்கே தப்பு பண்ணல? கோடி கோடியாக வச்சுருக்கான் மந்திரி, அவன் தப்பு பண்ணுறான் சார். எங்கள் அம்மாவுக்கு முதியோர் பென்ஷன் கேட்டு போனதுக்கு 10,000 ரூபாய் கேட்டான் சார். பப்ளிக் என்ன யோகியம்? ஊருக்கு பொதுவான தெருவை ஆக்கிரமித்து தெருவில் 10 அடிக்கு சிமெண்ட் தளம் போட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்க பப்ளிக் யோகியமா? ரஜினி பட டிக்கெட்டு 500 ரூபாய்னாலும் வாங்குவீங்க. ஆனால் கீரை விற்கிறதுக்கு 80 வயசு கிழவிக்கிட்ட 10 ரூபாய் கீரை வாங்கும்போது உலகத்தில் இல்லாத பேரம் பேசுகிறவங்க வீட்டு பொம்பளைங்க யோக்கியமா? 50% தள்ளுபடின்னு ஏமாற்றி புடவை வைக்கிற துணிக்கடைக்காரன் யோக்கியமா? தங்க நகை வாங்குறீங்களா? அதில் அசல் தங்க எவ்வளோன்னு டிகிரி வாங்கியிருக்கிற படிப்பாளிங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இதில் தள்ளுபடி தள்ளாதபடின்னு எவ்வளோ கோல்மால். என்னமோ நான் மட்டும் தப்பு பண்ணுற மாதிரி பேசுகிறீங்களா? வெட்டாரி கடவுளை கூட குற்றவாளியாக்க வேணாம். வேண்டாம், விளையாடாத. கடவுளை குற்றவாளியாக்க வேணாம்? அவன் குற்றவாளி இல்லாமல் வேறு யாரையா? இன்றைக்கி சாமி சந்நிதியில் ஏற்றத்தாழ்வு கொடி கொடி கட்டி பறக்குது. 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து வந்தால் முதல்ல தட்டில் பணம் போட்டால் தான் ஐயர் விபூதியை தருவார். இப்படி அங்கே எவ்வளவு ஏற்றத்தாழ்வு? டேய், வாய மூட்றா. நீ யாரா? எங்கிருந்தா பேசுகிற? கேவலத்தனமா கேள்வி கேட்காதீங்க. நீ கேட்டால் நான் யாருன்னு சொல்லிவிடுவேண்ணா? அறிவில்லை உனக்கு? 10 லட்சம் பணத்தோட தயாராகிரு. பணத்தை தராமல் உன்னால் எதையும் பொடுங்க முடியாது. போலீஸுக்கு போகிறதா இருந்தால் போய்க்கோ. குழந்தைய நான் ஃபாரின்காரங்களுக்கு விற்க முடிவு செய்தால் 10 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் பிளாக்மெயில் பண்ணுறதில் பட்டம் வாங்கினவன். ஒவ்வொரு அசைவையும் நோட் பண்ணிக்கிட்டே தான் எல்லா வேலையும் செய்கிறேன். பணத்தை நீ பார்த்த, குழந்தை உனக்கு இல்லை. பணத்தை நீ கூட நீ தராத. சொத்துக்காக தேடி வந்திருக்கான் பார் விநாயகம்னு ஒரு பணக்காரன், அவனை கொடுக்க சொல்லு. அவனுக்கு இந்த 10 லட்சம் ஒரு பார்ட்டி செலவு. எல்லாம் இல்லை, நாங்கள்லாம் பயங்கர புத்திசாலிங்கன்னு நடந்துக்க நினச்சா குழந்தை சத்தியமும் கையில் கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தெளிவாக, தீர்மானமாக, குழப்பமே இல்லாதபடி பேசி முடித்தான். சுதர்சன் முகம் உறைந்து போய்விட்டது. என்ன சார், பிளாக்மெயிலா? ஸ்ரீதர் கேட்க சுதர்சன் அவன் சொன்ன அவ்வளவையும் சொல்லி முடித்தான். மீராவிடம் ஒரு புது ஆவேசம். சுதர்சன், அவன் பேசினதுலேருந்து 2 விஷயம் கிளியர். ஒன்று, இங்கே தான் அவன் எங்கேயோ இருக்கான். இல்லைன்னா நீங்கள் இப்போ என் கூட பேசுகிறது அவனுக்கு எப்படி தெரியும்? அடுத்து, அவனுக்கு அந்த விநாயகம் பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர் நமக்கே இப்போ தான் இன்றைக்கி தான் முழுசாக தெரியும். ஆனால் அவன் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். மொத்தத்தில் அவன் அவர் சம்மந்தப்பட்ட ஆளாக தான் இருக்கணும். ஒரு பார்ட்டிக்கு 10 லட்சம் செலவு பண்ணுறவனா அவன் பார்ட்டியில் பங்கெடுத்துருக்கணும். பிளாக்மெயில் பண்ணுறதுல பட்டம் வாங்கினவனா இருக்க முடியும். அவன் பிளாக்மெயில் பண்ணியிருக்கணும். ஸோ அவன் சம்மந்தப்பட்டவன் இல்லை, முழுக்க முழுக்க அந்த விநாயகம் சம்மந்தப்பட்டவன் தான். மீரா அழகாக ஒரு ஸ்கெட்ச் போடுவது போல் சொல்லி முடித்தான். சரி, நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இதை போலீஸுக்கு கொண்டு போய் போகிறோமா இல்லையா? வேண்டாம், இதை நாமளே சந்திப்போம். இப்போ கூட அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். செல்ஃபோனில் வந்த நம்பர் ஒரு பப்ளிக் பூத் நம்பராக தான் இருக்கணும். அநேகமாக அந்த பப்ளிக் பூத்து நம்ம தெருவில் தான் இருக்கணும். ஏன்னா அவன் நம்மளை நோட் பண்ணிகிட்டே பேசணுங்கிற தூரம் போய் பேசினா அது சாத்தியம் இல்லை. மீரா எடுத்து கொடுக்க ஸ்ரீதர் வேகமானான். மீரா,
நீ ஷார்ப்பாக சரியாகவே பேசுகிற. 100% உன் பேச்சு சரி. தெருவில் எங்கே பப்ளிக் பூத் இருக்குன்னு பார்த்து நான் தொடர்ந்து கவனிக்கிறேன். அவன் அடுத்து நிச்சயம் பூத்துக்கு வந்து தான் பேசுவான் என்று ஸ்ரீதரை பார்த்து சிரித்தாள் மீரா. என்ன மீரா சிரிக்கிற? அவன் பயங்கர புத்திசாலி. இப்படி நாம் யோசிப்போன்னு அவனுக்கு தெரியாதா? அதெல்லாம் வரமாட்டான் ஸ்ரீதர். இல்லை மீரா, எவ்வளோ பெரிய புத்திசாலியும் குறிப்பாக கிரிமினல்களும் எங்கேயாவது இடத்துல கோட்டை விடுவாங்க. இதுதான் நான் சொல்லலை, உலக துப்பறி நிபுணர் எட்வர்ட் பிளாக் அப்படிங்கிறவர் சொல்கிற தகவல். இந்த நொடி வரையில் அப்படிப்பட்ட தப்புகளால் குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்காங்க. சரி, நீ என்ன சொல்கிற? சுருக்கமாக சொல்கிறேன். பிளாக்மெயில் பண்ணுறவன் விநாயகத்துக்கு தெரிஞ்சவன். விநாயகத்துக்கும் அவனை தெரிஞ்சிருக்கும். அடுத்து அவன் தன் தாய்க்கு முதியோர்களை உதவித்தொடர முயற்சி செய்கிறான். அப்படின்னா அவன் லோயர் கிளாஸாக தான் இருக்கணும். விநாயகர்கிட்ட வேலை பார்த்து ஒரு தொழிலாளியாக இருக்கலாம். அவரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் இப்படி பழிவாங்க முயற்சி செய்யலாம். இவன் புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் நிச்சயம் பெரிய ஆள் பலம் உள்ளவனாக இருக்க முடியாது. சினிமா பார்த்து கதைகள் படித்து பிளாக்மெயில் பண்ண துணிஞ்சிருக்கலாம். பிளாக்மெயிலில் நான் பட்டம் வாங்கினவன்னு சொன்னது சும்மா நம்ம கட்டி போட. உண்மையான சாமர்த்தியசாலி இப்படி பேச மாட்டான். குறிப்பாக ஒரு சமூக புரட்சிக்காரன் மாதிரி நியாய தர்மங்களை பற்றி லெக்சர் கொடுக்க மாட்டான். அதனால் இவன் விநாயகத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு லேபர். நாம் விநாயகம் சாரோட பேசினா நிச்சயம் அவனை கண்டுபிடிச்சலாம். ஸ்ரீதர் தன் கருத்தை தெளிவாக சொல்லி முடித்தான். சரி, நாம் கீழே போய் பேசுவோம். அவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் என்றார் மாப்பிள்ளை சுதர்சன். நாலாபுரம் பார்த்தபடி கீழே வந்தனர். அடுப்பில் மணக்க சாம்பார் கொதிப்பது வாசத்தில் தெரிந்தது. மாப்பிள்ளை வந்திருக்கிறார் என்றால் சும்மாவா? சீதா சமையல் கட்டில் இருந்தால். சந்தான கோபாலன் வீட்டை சீர்படுத்தி கொண்டிருந்தார். அறைக்குள் ஸ்ரீராம் கம்ப்யூட்டரில் என்னவோ செய்து கொண்டிருந்தான். இனி ஒரு நாள் கூட இங்கே இருக்கக்கூடாது, அமெரிக்கா போய்விட வேண்டும், போய் அவளர் எதிரில் ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் அவனை இயக்கியபடி இருந்தது. ஏதோ அவன் இம்மாட்டில் ஸ்வேதா விஷயத்தில் சட்டென்று ஒரு மாற்றத்துக்கு தன்னை ஆளாக்கி கொண்டது மீராவுக்கு சற்று இதமாகத்தான் இருந்தது. கீழே வந்த வேகத்தில் ஹாலில் ரவுண்டு கட்டியவர்கள், கமான், நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன என்று தான் ஆரம்பித்தனர். விநாயகர் சேர கூப்பிடுறதானே? அவரை கூப்பிட்டா போலீஸ் வருவேன், அவரை மட்டும் வர சொல்லாமே. ஏன் போலீஸ் வந்தா என்ன? அவனை எப்படி நம்ம பனிஷ் பண்ணுறது? குழந்தை விஷயத்தை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். போலீஸ் நிச்சயம் நாம் நினைக்கிற மாதிரி நடக்காது. அவர்கள் பேச்சு சந்தான கோபாலன், ஸ்ரீராம், பங்கஜம், ஸ்ரீராயன் சகலரின் ஹாலுக்கு இழுத்து வந்துவிட்டது. பிளாக்மெயில் தகவலை கேட்டு அவ்வளோ பேரும் ஷாக். தற்காலிகமாக வெளியே இருந்த மகாவும் வந்து சேர்ந்தார். அடக்கொடுமைய குழந்தை இப்போ எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கா என்று மகா கேட்டார். அப்போது நாகர்கோவிலில் இருந்து ஆஷாவின் மாமா அந்தோணி முத்து மீராவுக்கு ஃபோன் செய்து பேசினார். தாயே, நான் அந்தோணி பேசுகிறேன். ஓ, நீங்களா? ஆமாம் தாயே, 15 நாள் ஓடியே போச்சு. கூட போயிடுச்சு. நானும் என் பஞ்சாயத்துக்கு புறப்பட்டு வரவா, அதுக்கு தான் ஃபோனு போட்டேன். அது என்னங்கண்ணே, புதுசாக ஏதோ பிரச்சனையா? கொஞ்சம் அப்படி தான். இந்த குழந்தைய ஆஷாவோட மாமனார் கேட்டு வந்திருக்காரு. அவங்களே இனி வளர்க்குறோன்னு சொல்கிறாங்க. அப்படியே? ஆமாம், இதையெல்லாம் உங்கள்கிட்ட பேசணுன்ட்டு இருந்தேன். ஆனால் அடுத்தடுத்து புதுசாக பிரச்சனைங்க. அவங்க சொத்து தானே இந்த குழந்தை, அவங்க வளர்த்தா எங்களுக்கும் சந்தோஷம். ஆனால் மரியே இப்போது அதை கேட்டால் தாங்க மாட்டா. ஏன்னா இங்கே வீட்டையே தலைகீழ மாற்றி போட்டு வச்சுருக்கா. பால் டப்பா, கிளுகிழப்பா, தொட்டில், பீத்துணின்னு ஏதோ பண்ணி வச்சுருக்கா. புரியுதுங்க. இன்னும் கூட நிறைய விஷயம் இருக்குது உங்களோட பேச. நான் உங்களோட நாளைக்கு பேசட்டுமா? தாராளமா. அப்போது நாங்கள் இப்போ கிளம்பி வர வேண்டாமா? வேண்டாம், நான் ஃபோன் பண்ணுறேன், அப்போ வந்தால் போதும். ரொம்ப சந்தோஷம். உன் ஃபோனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் கண்ணு, வச்சுருவா. அவர் மறுபக்கம் பேசி முடிக்க மீரா அப்பாடா என்று விடுமுச்சு விட எல்லோரும் விக்கி போடு பார்த்தனர். என்னம்மா? ஐயோ, அந்த நாகர்கோவில் அந்தோணி முத்து இப்போவே கிளம்பி வரவிட்டுமான்னு எப்படியோ அவரை சமாளிச்சிட்டேன். அப்போ இங்கே இப்போ வரமாட்டாங்கல்ல? நான் விஷயத்துக்கு வருவோம். விநாயகத்துக்கு ஃபோன் போடுவோம்மா? சரி, ஃபோன் போடு. ஸ்ரீதர் சொல்லவும் மீராவும் ஃபோன் செய்தார். சார்? சொல்லுமா. எங்கே இருக்கீங்க? இப்போ தான் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்ருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், போலீஸ்கார பக்கத்தில் இல்லையே? இல்லை, என்ன விஷயம்? குழந்தை இருக்கிற இடம் சம்மந்தமாக ஒரு பிளாக்மெயில் ஃபோன் வந்தது சார். முழு விஷயத்தையும் கூறி முடித்தாங்க மீரா. வீடு பூந்து குழந்தைய கடத்தி பணம் பிடுங்க பார்க்குறானுங்களா? விடுமா, இது போதும் எனக்கு. நான் ஐஜி வரை போய் 2 ஒன்று பார்க்குறேன். ஐயோ, அப்படியெல்லாம் போன குழந்தை அவ்வளோதான். நீ பயப்படுற? இந்த மாதிரி விஷயத்தில் துணிச்சலாக இறங்கி 2 ஒன்று பார்த்துட்றாங்களா? இப்போவும் பார்க்கத்தான் போகிறோம். எங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும். உங்கள்கிட்ட வேலை பார்த்த யாரோ தான் இதை செய்திருக்காங்க. நீங்கள் வரப்போகிறது தெரிஞ்சு நீங்கள் வர்றதுக்கு முன்னால் வந்து குழந்தையை கடத்திட்டாங்க. இன்னவானே பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி ஏன் ஆளுன்னு சொல்கிறேன்? எப்படிமா தெரியும் உனக்கு? அவன் பேசுனது இருந்ததான். ரொம்ப சமூக கோபம் இருக்குது அவனுக்கு. அவங்க அம்மாவுக்கு முதியோர் பென்ஷன் வாங்க முயற்சி செய்திருக்கான். உங்கள் பேரை சொல்கிறான். ஒரு பார்ட்டிக்கு சாதாரணமாக 10 லட்சம் செலவு செய்வீங்கன்னு சொல்கிறானே. ஓஹோ, அப்படியா போதா விஷயம்? அப்போ இது அந்த தங்கராஜ் தான் இருக்கணும்.
தங்கராஜுவா? அது யார் சார்? எங்கள்கிட்ட டிரைவராக வேலை பார்த்த நாய் தான் அது. அவங்க அம்மாவுக்கு பென்ஷன் வாங்க கலெக்டர்கிட்ட சிபாரிசு செய்ய சொன்னா, இப்போ அவன் எங்கே? களவாணித்தனம் பண்ணான்னு வேலையை விட்டு நிறுத்திட்டேன். இந்த நாயோட வேலையாது. விநாயகன் கிட்டத்தட்ட அவன் யார் என்று சொல்லிவிட்ட நிலையில் மறுபடியும் அவன் அம்மாவை தன் வசப்படுத்த ஒரு ஃபோன் போட்டார் விநாயகன். பாரு, ஆளாரி அடிச்சுட்டு பிள்ளையோட நேரில் வந்து நிற்பான் பாரு என்றார். தொடரும்.